எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரம்யா வந்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க எனக்கு புரியல சார். நான் அத அந்த மாதிரி யோசிக்கல சார்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணதே இல்லையா? உடம்பு முடியாத ஒருத்தவங்களுக்கு சம்டைம்ஸ் சில விஷயம் வந்து நம்ம கேட்போம். ஆனா அது நம்ம மைண்ட்ல புரியாது. அதுதான் ரம்யா சொல்றாங்க. ஸோ ரம்யாவ திட்ட தெரியுது. அதில் இது இன்வால்வ் ஆன வியானாவை திட்ட தெரியுது. இவங்க எல்லாம் பண்ணது தப்பு தான். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் வியானா சொன்ன கம்ப்ளைண்ட் மாதிரி பார்வதியை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம்ல. அதை எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டாம். அது வியானாவோடது தான் சொல்லியிருக்கலாம்ல. அவங்க சொல்லலைன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி சார் கேட்கல? எனக்கு புரியுது, பார்வதி வச்சு தான் இவங்களுக்கு டிஆர்பி இருக்குது, பார்வதி இருந்தால் தான் இவங்களுக்கு ஷோ ஓடுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஃபைன். அப்போது உங்களுக்கு நீங்கள் பார்வதியை ஒயிட் வாஷிங் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏன் ஒரு வாரமும் இன்னொருத்தரை ஸ்கேப் கோட் ஆக்குறீங்க? முன்னாடி இப்படி தான் சாண்ட்ராவை பாதுகாக்கிறதுக்கு அப்படியே பழையவளத்தையும் திவ்யா மேலே போட்டாங்க. அப்புறம் அந்த சபரி புஷ் பண்ண எபிசோடில் வந்துட்டு ஃபுல்லாக சபரி மேலேயும் கன்னியக்கா மேலேயும் அவ்வளோ பிரச்சனையும் அவங்க மேலே போட்டாங்க. அதே இடத்துல ஜட்ஜாக இருந்த சாண்ட்ராவை கேட்கல, போய் ப்ரொவோக் பண்ண பார்வதியை கேட்கல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம செல்லமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏய் நீ அந்த மாதிரி தானே, நீ ஒன்று எனக்கு தெரியாதாடி, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டமேனிக்கு லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு, பேசக்கூட விட மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் டீல் பண்ணார். ரம்யா ரொம்ப அழுதாங்க, ரம்யாவோட ஆட்டிடியூட் சரியில்லை, எல்லாமே ஓகே. அது ஏன் ஒரு கொஸ்டின் கூட பார்வதி கேட்க மாட்டேங்கிறாங்க? சரி, பார்வதிக்கு மட்டும்தான் அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசி அந்த கேரக்டரை பற்றி கேட்குறாங்க. அப்போவும் வந்து வெறும் விக்ரமியும் பார்வதியும் மட்டும் புகழ்ந்துட்டு போகிறாரு. ஏன் அவங்க கண்ணுக்கு வந்து கன்னியக்கா சரோஜா தேவியா பண்ணது கண்ணுக்கு தெரியவே இல்லையா? வேறையும் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபுல் எபிசோடுமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோவுமே நீங்கள் வந்து 24/7லேயும் அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. 1 hour எபிசோட்லேயும் அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஃபேவர் பண்ணுறீங்க. வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லேயும் மற்ற கண்டஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக காட்டவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பர்சன் வச்சு தான் ஷோ ரன் ஆகுதுன்னு. அந்த ஒரு பர்சன் ஆடுற ஆட்டத்தில் மற்றவங்க எல்லாருமே அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டாங்க. அந்த ஒரு பர்சன் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு எல்லாத்தோட நெகட்டிவ் சைடும் வெளியில் வரும். ஒரு நார்மல் பிபி ஷோ மாதிரி இருந்திருக்கும். ஒரேடி அப்படி ஒருத்தருக்கு மட்டுமே எலிவேஷன் கொடுத்தா அப்போ அது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் அன்ஃபேர் இல்லையா? என் வியானாவை இவ்வளோ திட்டும்போது, ரம்யா இவ்வளோ திட்டும்போது பார்வதியை 2 வார்த்தை கேட்டால் தான் என்ன? எனக்கு உண்மையிலே புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.